ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண் பிள்ளை ரகசியத்தில் இன்றைக்கி அவள் என்ன கேட்க போகிறான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ராமானுஜ சுவாமி வைத்தமாநிதி கோயிலுக்கு போகிறார், நமக்கு தெரியும். எத்தனை பேரோட போகிறார் அப்படின்னா 700 சன்னியாசிகள் 10,000 சீடர்களோடு போகிறார். வழக்கம் போல் யாரையுமே எதுவுமே ரொம்ப பேசாத நம்ம ஆச்சாரியை நம்மளை பார்த்து, நீ என்னம்மா இந்த ஊரை விட்டு வெளில வரேன்னு கேட்குறேன். நம்ம மூட்டை முடிச்சுமா வரான் அந்த ஊரை விட்டு. எல்லாரும் பெருமாள் தான் கதி அப்படின்னு இந்த ஊர்லேயே இருக்கிறவா, நீ எப்படிம்மா இந்த மாதிரி வெளியில் வரேன்னு கேட்குறாரு. ஏன் வரேன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் அதே தான். நம்மளை இப்படி யாராவது கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா நம்ம குறையா மொத்தத்தையும் சொல்லிவிடுவோம். கேட்ட வாழ்க்கை தலை சுற்றி ஏன்டா கேட்டான்னு ஆகிடும். ஆனால் அந்த பெண் பிள்ளை நிஜமாகவே ஒரு பெரிய மகானுபவி தான். ஏன்னா நல்ல உயர்ந்த குணம், அதான் ராமானுஜர் கேட்குறாரு. அந்த உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னு தான் கேட்குறாரு போல இருக்கு. அவர் சொன்னபடி அப்படியே பார்த்தோம். அழைத்து வந்தோம் என்றேன்னு அக்கருவனே போலன்னு சொல்லிகிட்டே போய் போன வாட்டி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முன்னாடி போகலாம். என்னென்னலாம் பார்த்தோம்? அவல் பொறி இந்தியனோ குச்சேலனே போல, ஆயுதங்கள் இந்தியனோ அகஸ்தியரே போல, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனே போல, கருமத்தால் பெற்றேனோ ஜனகரே போல, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரே போல, குடை முதலானதேனோ அனந்த ஆழ்வாரே போல, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல, இளைப்பி வீடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போல, இடக்கிழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொன்னான்னா, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல. அது யார்? வால்மீகர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். வால்மீகி அப்படின்னாலே ராமாயணம் எழுதினவர், அவர் ஒரு ரிஷி அப்படின்ட்டு எல்லாருக்குமே குழந்தை கூட சொல்லும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அவரை பற்றி. ஏன் அப்படின்னா, அவர் பிற்காலத்தில் தான் வால்மீகி ரிஷி ஆனார். அதுக்கு முன்னாடி ரத்னாகரன் அப்படின்ற கொள்ளைக்காரனாக தான் இருந்தார். கொள்ளைன்னா சாதாரண கொள்ளை இல்லை. அந்த சைடு யார் வந்தாலும் ஒன்று பணத்தை கொடுத்துட்டு தான் போகணும், இல்லை உயிரோடையே போக முடியாது தான், அந்த அளவுக்கு. ஆனால் இவருக்கு குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாமே இருந்திருக்கு. அம்மா இருக்கா, மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கா. இருந்தாலும் இந்த குடும்பம் நடத்துறதுக்காக அவர் இந்த திருட்டை தேர்ந்தெடுத்துட்டார். இப்படி ஒரு சின்சியராக திருடுறதுன்னு, அந்த மாதிரி சின்சியராக பக்தி பண்ணால் பெருமாள் அடையலாம். ஆனால் அவர் எல்லாத்துலேயும் சின்சியர், திருட்டில் அப்படி ஒரு சின்சியராக யார் வந்தாலும் விடுறதில்ல. வந்தால் கொடுத்தே ஆகணும். பயந்து அந்த போய் யாரும் வரமாட்டா. தப்பி தவறி யாராவது வந்துட்டா கோவிந்தா தான். இறக்கம் அப்படிங்கிறத சொத்தமாக இல்லை. ஆனால் பெருமாளை தான் சொல்கிறோமே, நம்ம அதை தான் திரும்பி திரும்பி சொல்கிறோம். எவனையும் பார்த்து இவன்லாம் இப்படி இருக்கானா, இவனுக்கெல்லாம் பெருமாள் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடாதான். கிடைச்சிடுவார், பெரிய மகானாக ஆகிடுவார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் படித்து ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். யாரையும் இலக்காரம் பண்ணாதீங்க, பண்ணவே கூடாது. பெருமாள்கிட்ட தான் வேண்டிக்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி இலக்காரம் பண்ணுறவா நாளைக்கு பெருமாளுக்கு பிடிச்சவாளாக இருந்து பெரிய பெரிய கைங்கரியத்தை பெருமாள் கொடுப்பார் இல்லையா. அந்த கைங்கரியம் என்ன கொடுத்தார் பெருமாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் தானே வரமாட்டார். வழக்கம் போல் ஒரு ரிஷியை தான் அனுப்புவார், குருவை தான் அனுப்புவார் இல்லையா. குருவை அனுப்பிச்சு தான் திருத்து வரோம். அந்த குரு ரொம்ப அவசியம், எல்லாத்துக்கும் குரு அவசியம். நம்ம டெய்லி பெருமாள்கிட்ட தான் கேட்கணும், நம்ம நல்ல குருவை கொடுன்னு கேட்கணும். ஏன்னா இப்போல்லாம் குருவெல்லாம் பார்த்தா நம்ம எங்கே போய் தேடிட்டு போகிறது. ஏன்னா இப்போ குருக்கள் தான் மகா மோசமாக இருக்கா, பக்தர்களோட குருக்கள் மோசமாக இருக்கா. அவரோட சீடர்களே தேவலாம் போல இருக்குது. குருக்கள் அப்படி இருக்கா. குருவெலாம் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கக்கூடாது, குடும்பம் கூடாது, பணத்தாசை பிடிக்கக்கூடாது, பணம் கலெக்ஷன் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய ஆசிரமத்தை விஸ்தாரணம் பண்ணக்கூடாது, நிறைய பேர் இப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஆசிரமங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆசிரமங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை பேர் பணத்தை பிடுங்குறா, அதுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் நாள் கழிச்சு வெடிக்கும் போது தான் பக்குன்னு அடிக்கிறது. ஓஹோ, இந்த ஆசிரமத்தில் இப்படிலாம் நடக்கிறதான்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாதான். அந்த மாதிரி குருவெல்லாம் நம்ம தேடின்னு போகவே கூடாதான். நம்ம இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, வழக்கம் போல் பெருமாள் தான். பெருமாள் எனக்கெல்லாம் தேடிலாம் போக முடியாது. ஏன்னா காலம் ரொம்ப குட்டிச்சா, அவருக்கு தெரியாது, பெருமாளுக்கு தெரியாது இப்போ என்ன காலம்னு கலியுகம். அது இப்போ நம்ம எந்த இடத்துல நின்றுருக்கோம். ஒரு 6 வயசு குழந்தைக்கு தான் பாதுகாப்பு இருக்கா, 60 வயசானவளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படின்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது இல்லையா. இந்த குருன்னு தேடிட்டு அவர் எப்படியோ நமக்கு எப்படி தெரியும். அதனால் பெருமாள் காலை இதுவும் சாஷ்டாங்கமாக வந்துடலாம். நல்ல குரு அனுப்புங்கன்னு. அந்த மாதிரி வால்மீகி எங்கே வேண்டின்றாரு, எந்த ஜென்மத்தில் வேண்டின்றாருன்னு நமக்கு தெரியல. இந்த ஜென்மத்தில் அவர் கொள்ளக்காரனாக இருக்கார். ஆனால் ஒரு காலத்தில் வேண்டியிருப்பார் போல இருக்கு அவர். இல்லாட்டி பெருமாள் நாரதரை அனுப்புவாரா? நாரதர்கிட்ட ஏதாவது சொன்னால் அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே ரத்னாகரன் இருக்கான், உயிரோடையே விட மாட்டார்னு துணிஞ்சு போகிறார். என்னை காப்பாற்ற வந்திருக்காரு இல்லையா, பயப்படுவாரா? பார்த்தவனே ஒரு ரிஷி அப்படியே பார்த்து கொல்ல பண்ண வராரு. என்ன வச்சுட்டுருக்க அப்படி இப்படின்னு. நிறுத்து அப்படின்ட்டு. ஏன் நிறுத்தணும்? அட நிறுத்துப்பா. அம்மா, நீ இவ்வளோ கொள்ளை அடிக்கிறிய, எதுக்கெல்லாம் பண்ணுற? நான் பண்ணுறேன். என் குழந்தைங்களெல்லாம் நான் நல்லபடியாக, என் மனைவிக்கு, என் அம்மா இருக்கா, இதுங்கெல்லாம் நல்லபடியாக வச்சுக்க வேணாமா? அதுக்கு தான் நான் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறேன். சரி,
கொள்ளை அடித்ததுலாம் என்னெல்லாம் பண்ணுவோன்னா நகை கிடைக்கும், பணம் கிடைக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுப்பா, கேட்டதுக்கு சொல்லுப்பா. இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகிற, உன் மனைவி கிட்ட கொடுப்பேன். ஆமாம் கொடுப்பேன். அவள் என்ன பண்ணுவா? சந்தோஷப்படுவா. சரி, இதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறியா? ஆமாம். இதனால் எத்தனை பாவம் வரும் உனக்கு தெரியுமா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன இப்படி சொல்கிற? பழி பாவத்துக்கு கவலைப்படாத யாராவது இருக்க முடியுமா? சொல்லு. இத்தனை பேர் இத்தனை வருஷமாக இவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கியே, இதில் உனக்கு எவ்வளோ பாவம் வந்து சேரும்? இதில் பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு கவலை இல்லைப்பா. நீ உங்கள் அம்மா கிட்ட தானே கொடுக்குற, உன் மனைவி கிட்ட தானே கொடுக்குற, உன் பையன் கிட்ட தானே கொடுக்குற, எல்லாருக்கும் சொத்துல ஷேர் இருக்குல்ல. நீ போய் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுன்னு வா, மனைவி கிட்ட போய் கேளு, பையன் கிட்ட போய் கேளு. என்னமோ இந்த ரிஷி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நான் கொள்ளை அடித்து கொடுக்குற பணத்தில் எனக்கு பாவம் வந்து சேருமா? கொள்ளை அடிக்கிற பணத்திலலாம் பகிர்ந்துக்கிற நீங்கள் என் பாவத்தை பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு போய் கேட்டுட்டு வான்னு சொன்னார். நீ கேட்டுட்டு வா, நான் இங்கேயே தான் இருக்கேன், என்னை கட்டிட்டு வானா போனி அப்படின்ற. என்னவோ தெரியல. அதுதான் பெருமாள். அதான் இது, வேறு எதுவுமே சங்கல்பம் கிடையாது. இவர் ஏன் இப்படி வரணும், இவர் ஏன் கேட்கணும், இவர் மனசையே மாறணும். இறக்கமே இல்லாதவன் கூட எதுக்கு யோஜனை பண்ணி ஓடணும்? போ எதில் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் சொல்லலையா, ஓடுறாரு. நேராக அம்மா கிட்டே போகிறார். அம்மா, நான் எத்தனை வருஷமாக கொள்ளை அடிச்சுட்டு இருக்கேன், சொல்லுமா. எதுக்குடா ரொம்ப வருஷமாக தான் அடிக்கிற, சொல்லு. அம்மா, எனக்கு இதில் பாவமெல்லாம் வந்து சேருமாம்மா, நீ என் பாவத்தை எடுத்துக்கிறியாம்மா? டே, பல சமயம் நான் எழுதிருக்கேன்டா, உன்னை பெற்றதே பாவம்னு, அதுவே பெரிய பாவம், அந்த பாவம் எனக்கு போகிறோம், உன் பாவமும் எனக்கு சேர்த்து வேண்டாம் வா அப்படின்னு பாட்டுன்னு சொல்லிட்டு அம்மா பக்குன்னு எடுத்து பாதி உயிர் போயிட்ட மாதிரி எடுத்து. மனைவி தான் பெட்டர் ஆஃப் ஆச்சே, அவர்கிட்ட போடுறேன். உனக்கு நான் எவ்வளோ கொள்ளடிச்சு நிறுத்து கொடுத்துருக்கேன், எவ்வளோ நகை நட்டெல்லாம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இப்போ என்ன இதுக்கு அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அந்த முனிவர் சொன்னார், நீ நிறைய சொத்தெல்லாம் ஷேர் பண்ணுற, உன்னோட பாவம் நிறைய சேர்ந்து போச்சு, அதை கூட ஷேர் பண்ண மனைவி கிட்ட. என்னோடய பாவத்தை வாங்கிக்கிறியா? நான் உங்களுக்கு தானே எல்லாமே பண்ணேன், எனக்கு நிறைய பாவம் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறா. நான் ரொம்ப கஷ்டப்படுவோம் நான் பாவத்தினாலலாம், நீ கொஞ்சம் ஏற்றுக்கிறியா அந்த பாவத்தெல்லாம்? இந்த பாருங்க ஒன்று, நீங்கள் கொடுக்குற பணம் காசு இதில் நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. நீங்கள் ஆற்றுக்கார என்ன பண்ணியிருக்கீங்க? பணம் பெரிய விஷயமா, சொத்து பெரிய விஷயமா? எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கணவன் எனக்கு வந்து வாய்ச்சிதேன்னு. உங்களுக்கு அது தெரியுமா? என் பாவத்தெல்லாம் நான் அழுதே கழிச்சிட்டேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்றா. கேட்டால் அவளுக்கு பணம் வேணுமா, காசில் வாங்கிக்கணுமா, ஆனால் அதில் சந்தோஷமா இல்லையா அவளுக்கு? எதில் சந்தோஷம்னு அவள்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கே ஒன்றும் புரியல. நிறைய இப்படி சொல்கிற. ஆமாங்க, ஆமாம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பெரிய திருட்டுல கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாலாம் இல்லை, உங்கள் பாவத்தை நிறைய பாவத்தை பண்ணி தான் நிம்மதி இல்லாத இருக்கேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்றா. இன்றைக்கி மனைவி கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தா போதுமே, வாழ்க்கை நமக்கு விருத்துப்படும். எல்லா கணவன்களுக்கும் புலம்புறது கேட்கணுமா? ஏண்டா கேட்டோன்னு எடுத்து அவள் கொடுக்குற லக்சர் பார்த்து இந்த ரத்னாகரனுக்கு தலை சுற்றி போச்சு. சரி, பையன்கிட்ட அப்படியே பாதி இதயத்தில் முக்கால வச்சு இதயம் போச்சு. ஒன்று பிடிப்பு. இந்த குழந்தை வேணா இன்னும் குழந்தையும் தெய்வமும் சொல்லுவா இல்லையா, அப்பா தானே அப்படின்ட்டு. ஏன்னா ஆத்மாவை தானே வந்து பிறக்கிறது, அதனால் கண்டிப்பாக அந்த குழந்தைய மேலே பாசமாக இருப்பான்ட்டு பையன்கிட்ட போட்டேன். வா ராஜா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுப்பா, சீக்கிரமாக சொல்லு. கொள்ள போயிட்டேன் மாதிரி. இல்லைப்பா, இந்த கொள்ளை அடிக்கிறதுனால நிறைய பாவம் சேர்ந்து போச்சு. கொள்ளை அடிக்கிற போது உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீயும் நிறைய விதவிதமாக நிறைய சாப்பிட்ருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. இந்த பாவத்தில் நீயாவது பங்கு எடுத்துக்கிறியாப்பா? அந்த பையன் சொல்கிறான், அப்பா உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைப்பா, இப்போ உனக்கு பசிச்சாதான் நீ சாப்பிட முடியும்ப்பா. அதுக்கு தெரிஞ்ச வியாக்கியானம், ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே அது பேச முடியும். எனக்கு பசி எடுத்தா நான் சாப்பிட்ணும்ப்பா, உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிட்ணும், அம்மாவுக்கு பசி எடுத்தா அம்மா சாப்பிட்ணும். என்னடா சொல்ல வர? அவளுக்கு பசி எடுத்தா அவள் சாப்பிட்ணும், அப்படி தானேப்பா? ஆமாம், அதே மாதிரி அவள் பாவ புண்ணியத்தில் அவள் தான்ப்பா அனுபவிக்கணும். நீ பண்ண பாவத்தை நீ மட்டும்தான் அனுபவிக்கணும்ப்பா, நான் பண்ண பாவத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். அதனால் எனக்கே உன் சாப்பாடை தின்னுட்டு நிறைய பாவம் இருக்கும்பா, அதில் உன் பாவத்தை நான் எனக்கு வாங்கிக்கிறது போப்பா அப்படின்னு கொடுத்தோம். அதுக்கு விவரமாக அப்படி பேசுறது பாருங்க. குழந்தைன்னு நினச்சா அது கோட்டா மாதிரி அழகாக பேசிடுத்து. பக்குன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் எதுக்கு வாழணும்? வெறுத்து போயிடும்ல. எல்லாருமே பார்த்திங்கன்னா பணத்தாசை பிடிச்சவாளாக இருக்கா. நம்ம கிட்ட இருக்கிற பணம் வேணுன்றா, காசு வேணுன்றா,
ஆனால் நம்மளோட பழியோ பாவமோ நம்ம மனசு கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. நிறுத்து போச்சு. இதுங்களுக்காக தான் திருடுனேன், இதுங்களுக்காகவா நிறைய பேரை கொலை பண்ணேன், இதுங்களுக்காகவா நிறைய பேர் அடிதடி பண்ணேன் வருத்தப்பட்டு நாரதர்கிட்ட போய் காலில் விழறார். என்னாச்சு? அவர் அழுதாரே, அவரோட கண்ணீர் நாரதரோட மனசை கலக்கித்தா. அவர் பவித்திரமாக ஆனாரா? பவித்திரம்னா எப்பேற்பட்ட பவித்திரமாக ஆனார்? அவரால் எப்பேற்பட்ட காவியங்கள் உருவாகிச்சு? என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முழுமையாக பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் என்ன பண்ணணும்? இது ஒரு ஆன்மீக சேனல். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விடாத சப்போர்ட் பண்ணணும். எப்படி, எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் எழுதலாம், நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கலாம். இது ஒரு ஆன்மீக சேனல், நல்ல கதையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்கள்லாம் கேட்குற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.